சும்மா வெறும் கணப்பு இருக்க கொஞ்சம் இருக்க. நானே மூச்சு தண்ணி இவங்க பேச பேச நான் தண்ணி குடிச்சுக்கிருந்தேங்க. அங்க 2 பாட்டில் காலியாச்சு. என்ன பூரா ஒரே சவுண்டு பார்ட்டியா இருக்கீங்க. அவர் நாசர்னே பேச மாட்டேன் அவர் பெரிய பெரிய பட்டிமன்றமா எழுதிட்டார். இந்தம்மா என் தங்கச்சி பர்வீன் சுல்தான் அப்பா அடமனை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி. என்ன பேச்சு, என்ன ஆற்றல், என்ன அறிவு. எல்லாருக்கும் மூல வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மேடையில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவான், அருமை அண்ணன், அறநிலைத்துறை அமைச்சர், என்னுடைய 6 உயிர், என் உயிரின் உயிர், என் அன்பு அண்ணன் தமிழக முதலமைச்சரின் செல்ல பிள்ளை. அவருக்காக எந்த நேரத்துலையும் எந்த தூங்குறாரா இல்லையா, நான் கூட போனில் கேட்டேன், தூங்குறியா இல்லையானே நீ, ஏனே எங்கே போனாலும் எல்லா மீட்டிங்லையும் நிற்கிறிய, என்ன நடக்குது, படுக்கிற எல்லாம் தூங்கிக்கிட்டே நடக்கிறியா, இப்படிலாம் கேட்டேன் அவர்கிட்ட. அவ்வளோ அருமையான கடுமையான உழைப்பாளி அண்ணன் சேகர் பாபு அண்ணனுக்கு வணக்கம் சொல்லியிருக்கேன். அடுத்து என்னுடைய நடிகர் சங்க தலைவர், என் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் நாசர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை நண்போல வணங்குகிறேன். இன்னைக்கு அவர் இல்லை நடிகர் சங்கத்தை நாங்கள் படுற பாடு பெரிய பாடாக இருக்கோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு அவர் எங்களுக்கு அவ்வளோ ஒரு நடிகர் சங்கத்தை ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்காரு. ஒரு இங்கே இருக்க கழகத்துடைய வீரர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாம்பவானுக்கும், என்னுடைய அன்பு தங்கை உயிர் தப்பி வந்த மேயர் பிரியா, என்ன ஒரு தீர்க்காயசா, எந்த மரணமும் அவங்ககிட்ட வராது. அந்த செய்தியை பார்த்து நான் கையெல்லாம் ஆடி போயிட்டேன். கடைசியில் ஒன்றும் இல்லை, வண்டிக்கு தான் சேரம்னா, வண்டி தான் சேரமாகும், நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நாள். 234 தொகுதியிலையும் முதல் தொகுதியான என்னுடைய தலைவன் தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவருடைய தொகுதியில் இன்னைக்கு நான் பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய தொகுதி ஒரு மிகப்பெரிய தொகுதி. ஆனா இங்க இருக்க அத்தனை, அதாவது உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தொகுதியில பேசுறது ரொம்ப பெருமையா இருக்கு. அவருக்கு 73வது பிறந்த நாள். அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். அப்படியே பிரட்டி போட்டோம்னா நல்லா இருக்கும்ல. பாருங்க, 37வது பிறந்த நாள்னு வச்சுக்கிறோமே. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் பூரா அப்படித்தான். என்னுடைய சகோதரி பர்வீன் சுல்தான் சொன்ன மாதிரி, இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ கொஞ்ச நாள்ல 2-3 நாள்ல கொஞ்சம் லேசா பீதியை கிளப்பிட்டாங்க. யாருக்குமே சோறு கிடைக்காதாம்னுட்டாங்க. எனக்கு தூக்கம் இல்லை. பழைய கொரோனா மாதிரி வரப்போகுது, பழைய நோட்டு செல்லாமல் வரிசையில் நின்னாங்க பாருங்க, அது மாதிரி நடக்க பார்த்தா அங்கே வர்ற வழியில் பார்த்தா பூரா டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் பூரா மக்கள் பூரா நிற்கிறாங்க. ஹோட்டலை பூரா அடைச்சி விட்டான். பயங்கரமான குள நடுக்கமாகி போச்சு. கேட்டா எங்கேயோ சண்டை நடந்தா நம்ம வீட்டில் அடுப்பு எரியாது, சோறு வராதுங்கிறான், சோறு கிடைக்காதுங்கிற அளவுக்கு ஒரு பீதியை கிளப்பிட்டாங்க. அப்போ கூட நம்ம ஐயா தமிழக முதல்வர் ஒரு அழகா ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதுறாரு. முதல்ல இந்த பிரச்சனையை நான் தயவுன்னு தீர்க்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. அவர் சொன்னாரு, ஆனா அந்த கட்சியில கூட்டணிங்க யாராச்சும் குரல் கொடுத்தாங்களா? ஒரு ஆள் கூட குரல் கொடுக்கல. திமுகவை அழிக்கணும், திமுக ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா, இந்த அழியெல்லாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கிறாங்க. மக்கள் அழியாம இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்க முதல்ல யோசிக்க. முதல்ல எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக சொன்ன பூராமே காணாமடா கண்டாளைங்களா. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து பார்க்குறேன், எவனே சொல்றானா அவன் ஆளை காணாம். எங்க இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப விலாவரியா பேசுறது வெறி சிக்கலாகி போவோம், அது வேண்டாம். நான் ரொம்ப டீப்பா உள்ள போக விரும்பல.
நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். திமுக அழிக்கணும், எப்படி நான் முடியும் அழிக்கிறதுக்கு? எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிற்கிது, பெரிய வரலாற்று படைச்சு போய் நிற்கிது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமா அது. அதை பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இப்ப இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டார். மக்களுக்கெல்லாம் இன்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியணும் சொன்னான் பாருங்க, அவன் நல்லா அசந்து தூங்கி இருந்தவனுக்கு காதில் போய் யாராவது சொல்லிப்பாங்க, 5000 போட்டாங்களா? ஏன்டா? ஏன்? மக்கள் சந்தோஷமா அவங்க இன்ப அதிர்ச்சியோட இருக்கா. இவன் அதுல அந்த அதிர்ச்சியில திமுக அழியன்னு சொன்னாலே அதுல பாதி பேர் செத்து போயிட்டாங்க. அந்த நியூஸே வெளியே வரல. இன்னும் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருந்தா 5000 போட்டு விட்டான் தான். இதுக்கு இது என்ன பிரமாதம்? இதை விட இன்னும் நிறைய இருக்குடி மாப்பிள்ளை, இன்னும் நிறைய இருக்கு. நீ எக்கச்சக்கமான விஷயம் பண்ண போற. அவர் சாதாரண ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படியே சாதாரணமாக தான் இருக்காரு நினைக்கிறார். கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும். ஏன்னா பேச வேண்டிய வசந்த பூரா மேடெல்லாம் பேசினே ஆகணும், பேசிக்கிட்டே இரு. ஆனா செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான். இந்த தமிழ்நாட்டில் தங்கச்சி சகோதரி சொன்ன மாதிரி, தமிழ்நாட்டில் இந்த கட்சியை விட்டா வேற எந்த கட்சிக்கும் இந்த பவர் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா சொல்லிடுறேங்க. ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க நம்ம ஆட்சி திமுக ஆட்சி இது இல்லாம கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்களேன், தமிழ்நாடே அழிஞ்சிடும். நம்ம கட்சி இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலா இந்த நாட்டில் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. வேற யார் வந்தாலும் அன்னைக்கு தலைவர் சொன்னார் பாருங்க, ஒரு வார்த்தை அருமையா சொன்னாரு. அதாவது வேற கட்சின்னு நினைச்சீங்கன்னா நம்ம போட்ட திட்டங்கள்லாம் காலி ஆயிடும். அவன் ஒரு சட்டத்தை மாற்றுவான், திட்டத்தை மாற்றுவான், என்னென்னமோ பண்ணி மொத்தத்தில் தமிழ்நாடுங்கிற பேரே தூக்கிடுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஏன்னா தட்டி கேட்கறதுக்கு அந்த சைடில் எங்கேயுமே யாருமே இல்லை நம்ம கட்சியை தவிர. எந்த நெருக்கடியும் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர் தான். எந்த நெருக்கடியும் எந்தனையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவர் இருக்கு. அவர் ஒரு ஆள் இருக்கனால தான் தமிழ்நாட்டுக்கும் பாதுகாப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு, தமிழக பெண்களுக்கும் பாதுகாப்பு, மகளிருக்கும் பாதுகாப்பு, எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு, எல்லா செல்வங்களுக்கும் பாதுகாப்பு. இந்த கட்சி மட்டும் இல்லைன்னா சத்தியமா சொல்றேங்க, என் தாய் மேல சத்தியமா சொல்றேன், நம்மளுக்கெல்லாம் கேடுகாலம் ஆயிரும். கொன்னுடுவாங்க. யார் இருக்கா சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க. நான் அப்படியே எட்டி பார்க்க உன்னத்தை வேற மாதிரி காணலாம் தான் இருக்காங்க. நம்ம வெற்றி 200க்கு மேல நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். தங்கச்சி சொன்னாங்க, பரிவின் சுல்தான் அருமையா சொன்னாங்க, 200 தொகுதிக்கு மேல நம்ம 200ங்கிறது லட்சியம், நிச்சயம். 200க்கு மேல ஜெயிக்க போறது லட்சியம். ஆனா அதுக்கு மேல 34க்கு முதலமைச்சர் யாருன்னா நம்மால் தான், நம்ம தலைவர் தான். 34 தான், 234 200 நம்ம ஜெயிப்போம். அந்த 234 அதுக்கு நம்ம தான் முதலமைச்சர். ஆனா இப்ப நடந்துக்கிட்டு பாருங்க, இந்த விழா நடக்குது பாருங்க. இது சத்தியமா இந்த விழா அவருடைய பிறந்த நாளுக்கு நடக்கிற விழா கிடையாது. 2024 அடுத்த முதலமைச்சராக அவர் வரப்போறாருங்களா, அதுக்கு பரிசா கொடுக்க போற விழா அந்த விழா. நான் இப்பயே அவருக்கு வாழ்த்து சொல்லினேன். 2வது முறையும் அவர் சிஎம் ஆகி உட்கார்ந்து மக்களுக்கு இன்னும் அள்ளி இறப்பாரு பாருங்க. மக்கள் நல்லா அப்படி செழிப்பமா வாழக்கூடிய ஒரே தலைவர் அவருக்கு இன்னைக்கு இதை நம்ம பரிசா கொடுக்கணும். எல்லா மக்களும் சேர்ந்து, இது மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். மக்கள் ஜனங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இவர் தான் முதலமைச்சர், இவரை விட்ட ஒரு ஆள் இல்லைங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும், எல்லா தாய்மார்களும் தெரியும்.
இது அது இந்த விழாவுக்கு சேர்த்து நடக்கக்கூடிய நம்ம பரிசாக்க கொடுக்கக்கூடிய அருமையான விழாவை தான் இன்னைக்கு சேகர் பாபு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்காரு. ஆகையினால தயவு பண்ணி எல்லாருமே நம்ம சாதாரண இருந்துடக்கூடாது, கடுமையாக நம்ம உண்மையில உழைக்கணும். நம்ம உழைக்கிறதுக்கு பிறந்த கட்சி தான் திமுக. உழைக்கிற கட்சி தான் பூராமே அப்படித்தானே இருக்கான். எல்லாருமே உழைப்பு உழைப்பு உழைப்பு, அது தலைவரே அப்படிப்பட்ட ஆள் தான். ஆகையினால இது வந்து ஒரு பெரிய மாபெரும் விழா. இந்த விழாவில் நம்ம கலந்துக்கிறது வந்து அவர் ஜெயிச்சதுனால நடக்கக்கூடிய வெற்றி விழாவாக நான் நினைக்கிறேன். அவர் இந்த முறையுமே கடமையாக பெரிய வித்தியாசத்தில் ஜெயிச்சு மக்களுக்கு ரொம்ப நல்ல செய்வார். ஆகினால அவர் தீர்க்க ஆயுஷா கையால் சுகத்தோட நல்லா இருந்து மக்களுக்கு நல்லா செய்யணுங்கிறத நம்ம எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆயுஷோடு இருக்கணும் அவர். அன்னைக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா இதே மழையில் அன்னைக்கு சொன்னேன். போன வருஷம் மார்ச்சில் இதே அண்ணன் வச்சுக்கிட்டு நான் சொன்ன வரி தான். ஏன்னா அந்த வரியை திருப்பி இன்னைக்கு பாடுறேன்னு நினைக்காதீங்க, அதே வரி தான். ஒரு பாட்டில் சொன்ன பாட்டு தான். முதலமைச்சர் நம்மளை பார்த்து பாடுறாரு, நம்ம கழக பிள்ளைகளை பார்த்து முதலமைச்சர் பாடுறாரு. அதே வரியை நான் ஒரு 4 வரியை மறுபடியும் பாடி உங்களை ஞாபகப்படுத்துறேன். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை மறந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை மறந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. அடுத்தவரைத்தான் அவர் நம்மளுக்கு அழகா நம்ம முதலமைச்சர் நம்மளுக்கு சொல்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். அப்படித்தான் நினைக்கலாம். வழியினிலே எத்தனையோ மேடு பள்ளம் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே. வழியினிலே எத்தனையோ மேடு பள்ளம் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே. அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா. நீ அஞ்சாமல் கடமையில் கண்வையடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா வெல்லடா. இதுதான், இதை நான் சொல்லலை, நம்ம ஐயா தமிழக முதலமைச்சர் நம்மளுக்கு சொல்றாரு. நம்ம கட்சி சொல்றதுக்கு கழக உறுப்பு பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த எலெக்ஷனை நம்ம கடுமையாக உழைச்சி பெரிய வெற்றி அவர் கையில் கொடுத்து மக்களுக்கு நல்ல செய்யறதுக்கு அதுக்கு ஆண்டான ஆயுசையும் கொடுத்து பெரிய வெற்றியை நம்ம கலக்கு பாடணும்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு தனக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.